இதில் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா செல்வராகவன் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும். அவர் போயிட்டார். அவர் இருந்தால் கொஞ்சம் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்திருப்பேன். இப்போ சொல்லலாம். இங்கே 3 பேர் இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கோம்னா இதில் செல்வராகவன் தான் சினிமா பிடிச்சு வந்தவர். தனுஷுக்கு சினிமா பிடிக்காது. 5, 6 படம் பண்ணுற வரைக்கும் அவருக்கு சினிமா பிடிக்காது. என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்கப்பா நான் போயிடுறேன்னு தான் வருவார். நான் துள்ளுவது இளமையை கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் ஷார்ட்டில் வந்து அழுதுகிட்டே தான் நடிப்பார் அவர். செல்வராகவன் படிக்கும்போதே அவர் ரொம்ப பெரிய படிப்பாளிங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டிலேயே அவர் தான் அதிகம் படிப்பாளி. இல்லைப்பா, அவர் தானே, மாமா தானே அதிகம் படித்தவர். மெடலிஸ்ட்டு, பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவர் என்ன பண்ணார், செகண்ட் இயர் படிக்கும்போது நான் என்ன ஒரு வீட்டில் ஒரு கொள்கை வச்சுருந்தேன்னா, அப்பாடி சினிமாவுக்கு யாருமே நம்ம பிள்ளைங்க வந்துடக்கூடாது அப்படின்னு. சார் நான் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறோம், நிறைய பேசவா? டைம் இருக்குது. நம்ம பிள்ளைங்க சினிமாவுக்கு வந்துடக்கூடாது சாமின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரிவியூ ஷோவுக்கு கூட கூப்பிட்டு போக மாட்டேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. இப்படி இருக்கிறப்போ அவர் செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு நாள் அப்படியே ஹைன்னு வந்தார். அப்படியே அந்த புக்கை தூக்கி அப்படியே ஸ்டைலாக விட்டு எறிஞ்சார். அப்படியே உட்காந்துட்டார். அப்பா, நோ காலேஜ். என்னடா செகண்ட் இயர் தானே போயிருக்க? இல்லைப்பா, நோ காலேஜ். அப்புறம் ஆனால் பக்குங்குது. ஏன்னா அந்த என்ஜினியர் ஷீட் வாங்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டத்தை விட அவங்க அம்மா விஜயலட்சுமி பட்ட கஷ்டம் இருக்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷீட்டு வாங்கணும். அப்பா நீ என்னடா சொல்கிற? இல்லைப்பா, சினிமா தான். அப்போது எனக்கு டக்குன்னு கோவம் வரல. நான் ரொம்ப எமோஷ்னல் பர்சன். நான் கோவம் உடனே வந்துடும். கோவப்படாமல் சடன்னாக யோசிக்கிறேன், என்னடா செய்கிறது, படிப்பு போயிடுமேன்ட்டு. தம்பி, சினிமா உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருந்தது, உங்கள் அப்பா காலத்துலையும் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு பின்னாலேயும் இருக்கும். டிகிரி அப்படி இல்லை ராஜா. இப்போ போச்சுன்னா மறுபடியும் வராது உனக்கு. இன்றைக்கி எங்கேயாவது பியூனாக போகணுன்னா கூட ஒரு டிகிரி தேவைப்படுது. நீ ஒரு டிகிரி வாங்கிட்டு வா, நான் அவனை சினிமாவில் எங்கேயாவது சேர்த்து விட்றேன். இது வந்து சத்தியமாக சொல்கிறேன், போய் அவனை ஏமாற்றி காலேஜுக்கு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை. அடுத்த நாள் காலேஜுக்கு போயிட்டார். பார்த்தா நல்ல மார்க், என்ஜினியர் ஆகிட்டார். ஓ, நான் என்ன பண்ணேன், இதுக்கடையில் ஒரு அமெரிக்காவுக்கு அனுப்பிடலாம் அப்படின்ட்டு ஐடியாலாம் பண்ணி வச்சுட்டேன். அப்போ நான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரி சிகாகோவில் ஏதோ ஒரு இது ஃபிலிம் கோர்ஸோடு சேர்ந்து அப்படி சொன்னால் தான் அமெரிக்காவுக்கு போனான்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஏற்பாடு ஒன்று வச்சுருந்தேன். அவர் என்னை நாடு கடத்தணுன்னு பிளான் பண்ணுறீங்களா? நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், நான் சொன்னதை நீங்கள் செய்யுங்க, சினிமா தான். அதுக்கப்புறம் யார்கிட்ட சொன்னாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. என்னைய உன் மகன் எனக்கு எப்பயா திட்டுறது? ரவிக்குமார்ட்டெல்லாம் கேட்டேன். ரவிக்குமார் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. அவரும் நானும் ஒரு படத்தில் வேலை செஞ்சுருக்கோம். இன்றைக்கியாவது வச்சுக்கையா அவனை? நான் கண்டபடி திட்டுவேன் என் அசிஸ்டன்ட் டைரக்டரை. கோவப்பட்டா உன் மகனை நான் எப்படி திட்டுறது? இப்படி ஒவ்வொரு காரணம் ஒவ்வொருத்தருக்கு. யாருமே சேர்த்துக்கல. பாலச்சந்தர் சார்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணி, சார் அவனுக்கு சினிமா புரியல, நான் உங்ககிட்ட அனுப்புகிறேன், சினிமா வேண்டான்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் சார்கிட்ட அனுப்புனேன். ஒரு 2 மணி நேரமாக அவன் காணோம். அவர் பாலச்சந்தர் சார்கிட்டருந்து ஃபோன் வருது. இவங்கிட்ட ஏதோ ஃபயர் இருக்கியா, இவன் என்கிட்ட விட்டு நானே பார்த்துக்கிறேன். இது என்னடா இது, ஒளியை தெரியாமல் தலையாரி வீட்டில் ஒளிஞ்ச கதையாக போய் சினிமா வேண்டான்னு சொல்லுங்கன்னா அவர் இவன்கிட்ட என்னமோ இருக்குங்கிறாரு. இருந்திருக்கலாம். பட் எப்போவுமே குழந்தைங்கள் மேலே பேரண்ட்ஸுக்கு அண்டர் எஸ்டிமேட்டு தான் இருக்கும். நம்ம குழந்தைங்க நம்மளை விட இருப்பாங்களா, நம்மளை விட வசதியாக வந்துடுவாங்களா, இல்லை பெருசாக சாதிச்சிருவாங்களா அப்படின்னு இருக்காது. நமக்கு அப்படித்தானே இருக்கும். அவர் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டரி டைரக்டராக வருவாருன்னு அன்னைக்கு நம்ம எப்படி எஸ்டிமேட் பண்ண முடியும்? யார்கிட்டையும் ஒரு ஒர்க் பண்ணவும் இல்லை. அங்கேயும் இருந்துட்டு ஒரு 2 மாதத்தில் வந்துட்டார். இல்லைப்பா, அவர் சீரியல் தான் எடுக்கிறாரு, எனக்கு அது மறைக்கலை அப்படின்ட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் வந்து நாங்கள் துள்ளுவது இளமை எடுத்து முடித்ததுக்கப்புறம்
காதல் கொண்டு எடுக்க வேண்டிய நிர்பந்தம். இது அவங்க அம்மா போட்ட ஒரே கண்டிஷன் தான். ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணிக்கு நான் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது என் டாக்டர் பக்கத்தில் வந்தாங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் பெண்களுடைய அதிகாரம் தான் அதிகம். எல்லா வீட்லையும் அப்படித்தான் நினைக்கிறேன். எங்கள் வீட்லேயும் அப்படித்தான். அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு. என்னம்மா நீ தூங்காமல் நேர்த்து வந்துட்டுருக்க? இல்லைப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு கதை சொல்லணும், கேட்பீங்களா? என்ன நீ மெடிக்கல் காலேஜுக்கு போகிறத விட்டுட்டு பொண்ணு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகிட்டியா இன்னைக்கு அப்படின்னு. சரி சொல்லு கேட்போம் அப்படின்னு படன்னு ஒரு கதையை சொல்லுது. எக்ஸலண்ட்டாக இருக்குது ஒரு கதை. இது யாரும்மா சொன்னது? செல்வா சொன்னான். புரிஞ்சிடுச்சு. எங்கே சுவிட்சை தட்டணும், எங்கே விளக்கு எரியும்னு அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. கரெக்டாக அவன் அப்ரோச் பண்ணானா இல்லாட்டி அவங்களே முடிவு பண்ணாங்களே தெரியல. சரி இது செல்வாவுடைய கதைப்பா. அவன் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு என்கிட்ட சொன்னான், கதை நல்லா இருக்குப்பா. இப்போ என் பெரிய பொண்ணு என்ட்ரி, இவங்க அம்மா, அவங்களும் ஒரு டாக்டர் தான். 2 பேரும் வந்து இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு. ஏதோ வற்புறுத்தல் நடக்க போகுது அப்படின்ட்டு. இதை என்ன பண்ணணும்? இந்த கதையை படம் எடுக்கணும். யார்? நீங்கள் தான். யார் நடிக்கிறது? தனுஷ் தான். டைரக்ட் பண்ணுறது செல்வா தான். இது உள்ள இந்த 3வது லேடி என்ட்ரி விஜயலட்சுமி. அவங்க வரும்போது தான் என் பலமெல்லாம் போயிடுச்சு. இனி அங்கே அவங்க சொல்கிறது மட்டும்தான் நடக்கும், நம்ம சொல்கிறது நடக்காது. அவங்க தான் கேட்டாங்க, என்னங்க அவன் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலையாம்மா, இது படம் எடுக்கிறதுக்கு ஒரு 4-4.5 கோடி ரூபா செலவாகும் அன்னைக்கே. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயிருக்கும், படம் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படின்னு. இப்போ எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க விஜயலட்சுமி. நான் சொன்னேன், என்ன ஒரு 2-2.5 கோடி ரூபா இருக்கும். இந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும்? ஒரு 4-4.5. கடன் வாங்குங்க. பொண்டாட்டி சொல்கிற அட்வைஸ் இப்படி எங்கேயாவது சொல்லுவாங்களா யாராவது? கடன் வாங்குங்க அப்படின்னு. யாருக்கும் கடன் வாங்குவீங்க, பெத்த மகனுக்காக வாங்க மாட்டிங்களா? அப்படி கடன் வாங்கி வந்தவர் தான் செல்வராகவன். இப்படி இன்னைக்கு வந்து ஒரே மேடையில் உட்கார்ற அளவுக்கு. அடிக்கடி அவர் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா, பவிஷ் எப்படி நடிச்சிருக்காரு, பவிஷ் எப்படி நடிச்சிருக்காரு, பவிஷ் இது. நான் அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்புவேன் கஸ்தூரி சாருக்கு. பையன் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கா, பையன் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கான்னு அவருக்கு ரொம்ப பெருமை. தன்னுடைய பேரன் வந்து அவர் வந்து ஒரு வார்த்தை வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அதாவது வந்து என்னுடைய எங்கள் குடும்பத்தில் முதல் மகன் அப்படின்னா அது வந்து செல்வராகன் சார், அண்ட் முதல் பேரன் அப்படின்னா பவிஷ் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னார். ஸோ முதல் குழந்தை, முதல் பேரன் பவிஷனுடைய சாங்ஸை பார்த்தீங்க, ட்ரெய்லர் பார்த்தீங்க, எப்படி வராருன்னு நினைக்கிறீங்க? நிறைய ஸ்டில்ஸ் அப்போயே நான் உங்களுக்கு அமைச்சிருந்தேன், நீங்கள் வந்து உங்கள் பேசணும் சார். கஸ்தூரி சார் ப்ளீஸ் கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வணக்கம். மீடியா பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்தை ஓட வைக்க போகிறீங்க, உங்களுக்கு தான் நன்றியோட வணக்கம் சொல்லணும். இந்த மேடை நீங்கள் எத்தனையோ விழாக்கள் பார்த்துருப்பீங்க, சில நாள் இங்கேயே கூட படுத்துருந்துருப்பீங்க. நானும் சமீப காலமாக எத்தனையோ நாள் இங்கே இருந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மேடையாக இதை நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கி. நான், என் மகன், என் பேரன் ஒரே மேடை. இது சினிமாவில் ரொம்ப பேருக்கு கிடைக்கணும். ஆனால் இன்றைக்கி எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து அவ்வளவு சாதாரணமாக இந்த இடத்துல வந்து டக்குன்னு கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள், நாங்கள் இழந்த இழப்புகள், மேக்ஸிமம் தனஞ்சயனுக்கு எல்லாமே தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். சும்மா வந்து இந்த இடத்துல டக்குன்னு நிற்க முடியாது. அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியமான காரணம். என் முதல் படத்தில் என் ராசாவின் மனசிலையிலிருந்து உங்கள் ட்ராவலில் என் கூட இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லை ரொம்ப பேர் என் கூட பயணப்பட்டிருப்பாங்க. இருந்தாலும்
இன்றைக்கி இந்த மேடை ரொம்ப ஸ்பெஷலாக அமைஞ்சதுக்கு தனஞ்சயனுக்கு ஒரு ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர் தினேஷ்ராஜ், இந்த பேர்களை இப்போ தான் காதில் வந்ததுனால கொஞ்சம் இயக்குனர் மகேஷ் அவருக்கு ஒரு தேங்க்ஸ். இது எல்லாத்தையும் விட இதுக்கு ஒரு காரணமாக இருந்த பவிஷுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லித்தான் ஆகணும். இல்லாட்டி அவன் இல்லைன்னா நான் இங்கே ஏன் வரப்போகிறேன். வனிதாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க வந்து பிரியாணி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, நமக்கு இன்னும் வரல இது. அப்போ அதுக்கு பதில் நீ எனக்கு ஆந்திராவில் ஊறுகாய் கொடுத்திய நேற்று. அந்த பொண்ணு, அவங்க பேர் என்ன? நாகதுர்கா. அருமையான பேருமா, சூப்பர் நேம், நல்லா பண்ணியிருக்கீங்க. அங்கே 2 பேரும் ஒரு இளமையின் துள்ளல். லவ் ஓ லவ். முந்தின நாள் இதை பற்றி தெலுங்கில் போய் தப்பாக அங்கே பேசினோம். இன்றைக்கி இங்கே வந்து லவ் ஓ லவ்னு சொல்லிகிட்ருக்குறோம். நிஜமாக படம் பார்த்து தான் இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த டைட்டில் ஒன்று போதும், லவ் ஓ லவ். லவ் லவ் லவ்னு அலையிறாங்கிறது தான்ங்கிறது லவ் ஓ லவ்னே தெரியுது. இல்லாட்டி அப்படி ஒரு டைட்டில் வைப்பாங்களோன்னு தெரில. டைரக்டர் தப்பா? கரெக்ட் தானா? கரெக்ட். அப்படி தான் எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பட் ஒர்க்கு யாருமே புதுசுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிறதுக்கு எது உதாரணம் தெரியுமா? ஒரு படம் முடிஞ்சாக்க இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஷெட்யூல் முடிஞ்சாலே ப்ரொடியூசரும் டைரக்டரும் முகம் பார்த்துக்கிறது கஷ்டம். இன்றைக்கி படம் முடிஞ்சிருச்சு, நாளை கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது. டைரக்டருக்கு மேடையில் ஃபோன் பரிசு கொடுக்குறாங்க. இதை விட என்ன வேணும் இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. உண்மையிலே ப்ரொடியூசர் தினேஷ்ராஜ் அதிர்ஷ்டசாலி தான். எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னு தெரில. இன்னொன்று அவரை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். நான் ரொம்ப நாள் அவர் யாரோ ஜிம் பாய் போல் இருக்கு, இப்படி இருக்காரு. அந்த காலத்துல எல்லாம் ப்ரொடியூசர் வர்றாருன்னா எல்லாருமே எழுந்து நிற்போம், எல்லாரும் ப்ரொடியூசருக்கு பயப்படுவோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. ப்ரொடியூசர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியணுங்கிறதுக்காகவே, ப்ரொடியூசரை பார்த்து பயப்படணுங்கிறதுக்காக இப்படி தோற்றத்தை வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். எங்கே நின்னாலும் தெரியும் அவரை. இந்த யூனிட்னுடைய இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. வெஸ்ட் மாம்பலத்தில் எங்கேயோ பூஜை போட்டாங்க. நானும் என் துணைவியாரும் போயிருந்தோம். இப்போ அதுக்குள்ளே ரிலீஸுங்கிறாங்க, தெலுங்கு டப்பிங்குங்கிறாங்க. எப்போ டப் பண்ணாங்க, எப்போ அங்கே போய் பார்த்தோம், அங்கேயும் பாட்டுக்கிட்டெல்லாம் காட்டுறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு தாங்க. டைரக்டர் சார் உங்களுக்கு ரொம்ப இல்லை, ப்ரொடக்ஷனை வந்து சப்போர்ட் பண்ண வைக்கிறது நம்ம தான். டைரக்டர் கேன் டூ எனி திங். உங்கள் டீம், டைரக்டர் டீம். சரி, அப்போ ப்ரொடக்ஷன் டீம் சப்போர்ட் பண்ணலையா? ப்ரொடக்ஷன் டீம் ஓகே இருந்தால் கூட இவ்வளவு சீக்கிரமெல்லாம் இப்போ படம் எடுக்கிறது சும்மா படம் முடிஞ்சிட்டா கூட கேமரா போட்டு சுற்றிக்கிட்டு ஃபிலிமே போடாமல் கூட இழுத்துக்கிட்டு ஷூட்டிங்னு என்னத்தையா பண்ணிக்கிட்டு அவ்வளோ சீக்கிரம் முடிச்சக்கூடாதியா. அவங்களுக்குள்ள டிஸ்கஷனே ஏதேதோ போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வெளிப்படையாக இந்த படத்தை முடித்து, அந்த ப்ரொடியூசர் லாபமாக இருக்காரா இல்லை சமமாக இருக்காரா என்னன்னு இன்னும் தெரியல. அது மட்டும் ரகசியமாகவே இருக்குது சினிமாவில். உங்களை பாராட்டணும், இல்லாட்டி இவ்வளவு ஒரு இது கிடைக்காது. நீங்கள் ரொம்ப கோஆப்ரேட்டிவாக தான் இருந்திருக்கீங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இந்த படத்தை பற்றி? பாட்டுகள் அருமையாக இருக்குது. ஒரு 3 தடவை 4 தடவை பார்த்துட்டோம். கமலா தியேட்டரில் ஒரு தடவை, ஹைதராபாத்தில் ஒரு தடவை, இங்கே ஒரு தடவை. 3 தடவையும் போர் அடிக்காமல் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த பீட்ஸ், இளமையும் துள்ளலும் உற்சாகமும் பருவமும் காதலும், இது யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாரும் வெற்றி அடையணும். இவரும் அப்படி தான் வந்தார். இவர் வந்து ஒரு நாள் வந்து, தாத்தா நான் விஸ்காம் படிக்க போகிறேன் அப்படின்னா, விஸ்காமில் என்ன பண்ண போகிற அப்படின்னா, டைரக்ஷன் கோர்ஸ்னா. இதுக்கு எதுக்குள்ள நீ விஸ்காம் போகிற? நம்ம வீட்லேயே 3 விஸ்காம் இருக்க. யார்கிட்டையாவது சேர்ந்து கொண்டு தனுஷ்கிட்ட சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தார் அவர். என்ன படம்ப்பா?
திருச்சி டம்பல் இல்லைடா அங்கே அடுத்த படம் அருண் மாதேஸ்வரன் பண்ணது என்னது கேப்டன் இந்த படங்கள்ல எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப அப்போவே தனுஷ் சொல்லுவார், அப்பா பிரமாதமாக ஒர்க் பண்ணுறான்ப்பா, நல்லா வந்துடுவான் போல் இருக்குது, நல்ல பையன்தான், நல்லா வந்துடுவான் போல் இருக்குன்ட்டு. அப்புறம் திடீர்னு என்ன நினச்சவரை தெரியல, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அப்படின்னு அவர் கொண்டு வந்து நடிக்க வச்சு இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காரு. உண்மையிலே தனுஷோடைய மோல்டு தான் அவர். ஒரு பையன் நல்ல வீட்டில் செல்லமான பையன். உண்மையிலேயே எங்கள் வீட்டில் 2 பசங்க ரொம்ப கொடுத்து வச்சவனுங்க. செல்வராகவன் முதல் பையன், அவங்க அம்மாவுக்கு உயிர், மற்றவங்களும் அதுக்கப்புறம் தான். இவங்க அம்மா முதல் பெண் குழந்தை எங்கள் வீட்டில், அவங்களும் செல்லந்தான். அவங்க அம்மா மட்டும்தான் என்னை வாடா போடான்னு சொல்கிறவங்க. இவர் முதல் பேர குழந்தை. அவர் டிபியில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு பாருங்கள், இத்தினோண்டு குழந்தைய தனுஷ் கையில் வச்சுட்டு அப்படி சாஞ்சிக்கிட்டு இருப்பார் அவங்க அம்மா தோளில். அந்த கை குழந்தை தான் அவர். கரெக்டு தானேப்பா? அதை மறக்காமல் வச்சுருக்காரு. தேங்க்ஸ்ப்பா. இது என்ன, அந்த ஃபோட்டோவே இங்கே இருக்குது போல இருக்குது. இதை இப்படி காமிச்சா என்ன தெரியும்? இதை மறக்காமல் வச்சுருக்காரு. இந்த குழந்தை தான் இங்கே அவர் இந்த துண்டில் போட்டு, இதில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் எங்கேயோ நினைக்கிறேன், விஜய் ஹாஸ்பிட்டலு, அங்கே வந்து அந்த துண்டில் இருக்கிற குழந்தை தான். அவர் நம்ப முடியுதா ஏதாவது? எனக்கு எப்படி இருக்கும்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜ். என் நிலைமையில் நீங்கள்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? நான் ஒரு தான் போராடி வந்தேன். போராடுனா சாதாரண போராட்டம். எனக்குமே சினிமா பிடிக்காது. இந்த சினிமா தான் துரத்தி என்னை பிடிச்சி கொண்டு வந்து ஒரு இயக்குனராக உட்கார வச்சது. சினிமா தனக்கு வேண்டிய கலைஞர்களை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளும் வல்லமை படைத்தது. நீ விலகி போனாலும் உன்னை விடாது, நீ விரும்பி போனாலும் உனக்கு கிடைக்காது. நம்மளை விட கெட்டிக்காரன், நம்மளை விட ஞானிகள் எத்தனையோ பாரதி ராஜாக்கள், பாக்ய ராஜாக்கள் இனி கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டே தான் இருக்காங்க. இது அதிர்ஷ்டமா உழைப்பா தெரியாது. பட் என்னுடைய இந்த இடத்துல வந்து நிற்கிறது காரணம் என்னுடைய உழைப்பு, டிசிப்ளின். இன்னைக்கு வரைக்கும் நான் அதிலேருந்து மாறவே இல்லை. இந்த படத்தில் எல்லாருமே அப்படி தான் வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொருத்தர் உழைப்பும் நல்லா தெரியுது ஃப்ரேமில். எந்த ஃப்ரேம்லையுமே யாருமே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த மாதிரி தெரியல. அவ்வளோ நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குன்னு எல்லார் வாயிலிருந்து வருது. ஹைதராபாத்லேயும் சொல்கிறாங்க, கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா வரணும், அதுக்கு நீங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு தான் மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸு, நன்றி. கஸ்தூரிராஜ் சாருக்கு நன்றி.